நானே என் தம்பி கூட்டுட்டேன். கடைசியா என்கிட்ட தாடி வாங்கிட்டு போலாம். இந்த கையால பாண்டி தப்பு பண்ணிட்டேன். அன்னை தப்பா அடிச்சுட்டேன், மன்னிச்சுக்கடான்னு சொல்லி கேட்க கூட எங்க கேட்பேன். போயிட்டானே. அவன் என்ன கொண்டிருக்கணும். என்ன கொண்டிருந்தா நான் நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். இனி காலம்பூரா என் தம்பி சாவுக்கு நான் தான் காரணம் குற்ற உணர்ச்சியில சத்துக்கிட்டு இருப்பேன். காலையில கனவா நிஜமா நினைச்சே பார்க்க முடியல. என்ன நடக்கு, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டா தாங்க முடியல. பெரிய மாமா சின்ன மாமா எப்படி இதை தாங்கிக்கிட்டாங்க? சித்தப்பா சித்தப்பா முகத்தை பார்க்க முடியல மலர். ஐயோ ஐயோ, அவருக்கு அந்த துக்கம் எல்லாம் அப்படியே கோமா மாறி அப்பாவே வாடா போனான்னு பேசி எங்களை குடும்பத்தோட விரட்டி விட்டாரு. நம்ம எதுக்கா போராடினமோ, எதுக்கா தள்ளி இருந்தோமோ எல்லாம் வீணா போச்சு. பிரிஞ்சுட்டாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் நிரந்தரமா பிரிஞ்சுட்டாங்க. இங்க பாரு மலர், என்ன இடத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணமோ அப்பல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்து ஒரு உயிர் பலியாய் சாவு விழுந்துருச்சு. கபி, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? வேணாம் மலர், வேணாம். அவங்க கோபம் முழுக்க நம்ம மேலதான் இருக்கு. பாண்டியோட சாவுக்கு நம்ம தான் காரணம், கோபமா இருக்காங்க. வேண்டாம். நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். நீங்க சொன்னது உண்மைதாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்போ சாவு வரைக்கும் வந்துருச்சு. நீங்க என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லுங்க, என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் போயிடுறேன் கோபி. தெரியுங்க, என்னால உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஆனா நீங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அதுல இருந்து உங்களை காப்பாத்தவாவது நான் போய்தான் ஆகணும்னு தோணுது. நான் என் தம்பியை இழந்துட்டு நிக்கிறேன். நல்ல குழஞ்சு போய் நிக்கிறேன். என் தம்பியோட இழப்புக்கு முன்னாடி வேற எதுவும் எனக்கு பெருசு இல்ல. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாத மலர். அப்படி சொன்ன இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில சரி போ அப்படின்னு சொல்லி நானே உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டு வந்துடுவேன். வேணாம் மலர், வேணாம். மனு சித்தப்பா மாதிரி புரிஞ்சுக்காம பாண்டி மாதிரி அவையா அப்படி பண்ணா?
அவனுக்கு என்ன நடந்துச்சு? என்ன கஷ்டம் வந்திருக்கும்? அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அண்ணே அப்படிங்கிறதும், பாசமா இருந்தானா அண்ணே அப்படிங்கிறதும் எவ்வளவு உரிமை இருக்கும் தெரியுமா? இனி யாரு என்னைய அப்படி போயிட்டாலே போயிட்டா. இங்க பாரு மலர், ஒருவேளை நான் அவனை அடிக்க மறந்திருந்தேன்னா, அவனுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்ன கஷ்டம்னாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்னை தேடி ஓடி வந்திருப்பான்ல. அடிச்சு விரட்டி விட்டல. போயிட்டாலே போயிட்டாலே, நிரந்தரமா போயிட்டாலே. இனி அவன் முகத்தை எங்க பாக்குறது? போச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் அவன் முகத்தை பார்க்க முடியும். கடைசியா ஒரு தடவை முகத்தை பார்க்கறதால சித்தப்பா வர மாட்டாரு. போயிட்டாலே என் தம்பி போயிட்டாலே போயிட்டாலே. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா அத்தை, நேற்று மத்தியானமே எல்லாமே முடிஞ்சிருச்சு. மாச்சூரில் ராத்திரி பூரா வச்சிருந்தாங்க. இந்நேரம் பாடி வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் வேற நேற்று ஊர்ல இல்ல. தகவல் தெரிஞ்சோடனே நேரம் இங்க தான் வரேன். இதுக்கும் மேல பாண்டியோட சாவுக்கு காரணமே கோபின்னு தான் சொல்றாங்க மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க நீங்க? ஆமா மாமா, நான் அக்கம் பக்கத்துல எல்லாரும் விசாரிச்சேன். கோபி பாண்டி அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் பாண்டி மனசு உடைஞ்சு செத்துட்டான்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப கோபிக்கு அடிச்சா வாய் கிழிச்சு போயிடும். இல்லைங்க, ஏற்கனவே கொடைக்கானல் போனதுனால எங்கேயோ விழுந்து கால் உடைச்சு போய் வந்திருக்கா. போய் பார்த்தப்போ அவளால எழுந்திருக்க கூட முடியல. பாவங்க, தவியா தவிக்கிறா. இந்த நிலைமையில அப்ப இன்னும் நீ உன் மகளோட ஒட்டுறவாத்தே இருக்க. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் வீட்டுக்குள்ளேயே ஒரு எதிரியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மாமா, 1000 தான் இருந்தாலும் அத்தையால மலரை எப்படி மறக்க முடியும்? வெட்டி விடுன்னு சொன்னா உடனே வெட்டி விட்டுற முடியுமா? பாவம், மலர் கொடைக்கானல் போய் கால் உடைஞ்சி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. நினப்புக்கு ஏத்த மாதிரி தானே மாப்பிள்ள பொழப்பு இருக்கு. அவனும் அவனு பண்ண அயோக்கியத்தனம் அப்படி. இத்தனை ஒரு மனசை காயப்படுத்தி துரோகம் பண்ணிட்டு போனவன் எப்படி நிம்மதியா வாழ முடியும் சொல்லுங்க? அதெல்லாம் விடுங்க. இந்த கோபி எதுக்கு பாண்டிய கொன்னா? டேய், என்னடா சொல்ற? அம்மா, அன்னைக்கு ஏன் கைய உடைச்சவன் இதையும் பண்ணிருக்க மாட்டான். அசோக், அப்படியே சொல்றீங்க? ஆமா கோகுல், அவன் ஒன்னா நம்பர் ரவுடி பைய. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் கோகுல். டேய், என்னடா இது? என்னவோ நேர்ல பார்த்த மாதிரி பேசுற. வேணாண்டா, இருக்கிற பிரச்சனையில இதையும் சொல்லி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திடாதடா. ஏய், அந்த வீட்டு பேச்சு நமக்கு எதுக்கு? யார் எக்கடு கட்டு போனா நமக்கு என்ன? மாமா, இன்னொரு விஷயம். இப்போ சொக்கலிங்கமும் அவர் தம்பி மயிலும் ஒட்டுமொத்தமா பிரிஞ்சுட்டாங்களாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இளவு வீட்லயே சண்டையா? என்ன குடும்பம் விடாது? என்னங்க, போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. என்ன இருந்தாலும் அவரு என்ன என்ன இருந்தாலும் சம்பந்தியோட பிறந்தவன் நினைக்கிறியா? அதுக்கு இல்ல மாமா, அப்படியே நீங்க நினைக்கணும். மாமா, ஊருக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஆளு, அதுக்காக ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம்ல. இல்ல மாப்ள, சாவுங்கிறது எல்லாருக்கும் துக்கம் தான். அதுக்கு மேல அவங்க குணம் சரியில்லை. நீங்களே சொன்னீங்களே அவங்க சாவை வச்சு சண்டை போடுறாங்கன்னு. இளவு வீட்டுல என்ன பேசுறது தெரிய வேணா? அண்ணன் தம்பிகளே சண்டை போட நேரங்கள் தெரியாத போயிடுங்க. மாப்ள, பாவம் மாப்ள, அந்த பாண்டிப்பே அல்பாயுசிலே போய் சேர்ந்துட்டேன். என்னங்க, பாவம். நேர்ல போய் ஒரு வார்த்தை. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு வருத்தம் தான். போனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் தான் இதையும் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அண்ணனும் தம்பியே அவங்க சண்டையை மறந்துட்டு நான் தான் இதையும் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சந்தோஷமோ துக்கமோ சண்டை போட ஒரு ஆள் வேணும். போதும். அவங்க சங்காத்தமே நமக்கு வேண்டாம். யாரும் போக வேண்டாம். அப்படி என்னை மீறி யாராவது போய் அதனால பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னம்மா? வா. அத்தை, மலரை போய் பாத்தீங்களா? எப்படி தம்பி போகாம இருக்க முடியும்? மலர் என்ன சொன்னாங்க? கால்ல ஏதோ அடின்னு சொன்னீங்களே. என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி. போன இடத்துல ஏதோ ஆட்டோல இருந்து கீழே விழுந்து இவ கால் உடைஞ்சு போயிருக்கு. அவளால காலை அசைக்க கூட முடியல. எழுந்திருக்க கூட அடுத்தவங்க தொட தேவைப்படுது தம்பி. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? அப்புறம் கோபிக்கு என்னாச்சு? லேசா சின்ன சின்ன காயந்தா. என்னத்த இது? போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நடந்தா என்னத்த சொல்ல முடியும்?
மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கத்த. அங்க என் மக நிம்மதி இல்லாம தவிக்கிறத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. இந்த பாண்டி இப்படி பண்ணி அதுக்கும் கோபிய சொன்னா எப்படி? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பாண்டி தான் மாப்பிள்ள முரட. அவன் ஏதோ வருத்தத்துல பண்ணி இப்ப அதுவும் மாப்பிள்ள தரையில. அங்க என் மக ஒரு நொடி கூட நிம்மதி இல்லாம இருக்கா மாப்பிள்ள. கவலைப்படாதீங்க அத்த, எல்லாம் நல்லபடியா முடியும். நம்புவோம் நம்புவோம் அத்த. நான் கிளம்புறேன் அத்த. மகா 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 என்னம்மா என்னம்மா ஏமா மகா மகா என்னம்மா பண்ற மகா என்னம்மா பண்ற? பாண்டியை பார்க்கணும். அம்மா காலையில பாத்துக்கலாம். உடம்ப பாத்துக்கம்மா. நான் பாண்டியை பார்க்கணும். ஐயோ இப்ப வேண்டாமா, சொன்ன கேளுமா. பாண்டியை பார்க்கணும். மகா மகா நில்லுமா. இந்த செலவுக்கெல்லாம் வச்சுக்கிட்டா எதுக்காக அழாதீங்க. கமோ அழாதம்மா, எதுக்காக அழாதீங்க. பாண்டி எங்கேயும் போல, இங்கதான் இருக்கா, எங்கேயும் போல. அழக்கூடாது. அவனை நல்லபடியா வழி அனுப்ப வேண்டாமா? யாரும் அழக்கூடாது. சம்பந்தம் கண்ணத்தோட அழாதீங்க, யாரும் அழாதீங்க. ஐயா கடைசியா முகத்தை பாக்குறவங்க பாத்துக்கோங்க, மூட போறோம்.
சம்பந்தி, இத பாருங்க, அவன் எங்களை திட்டட்டும், அடிக்கட்டும், கொன்னு இங்கேயே குழி தோண்டி புதைக்கட்டும். கடைசியா என் மகன் முகத்தை ஒரு முறை பார்க்கணும். தயவு செஞ்சு சொல்லுங்க அவங்ககிட்ட. சரிங்க. சம்பந்தி, கோச்சிக்காதீங்க. அவங்க கடைசியா முகத்தை பார்க்கணுங்கிறாங்க. தும் தும் தனன தும் தும் தனன தும் தும் தனன